மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அன்பு ஆண்டவரே, இதோ இந்த அற்புதமான நேரத்திலே உம்மோடு கூட மீண்டுமாய் இணைந்திருக்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் உமக்கு சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, சிந்தனை என்பது ஏதோ எங்களுடைய எதிர்காலத்தை பற்றியதுமாக மட்டும் அல்லாமல், கடந்த காலங்களிலே உம்முடைய அன்பையும் நீர் எங்களை எப்படியெல்லாம் வழிநடத்துகிறீர் என்கிற மாண்புக்குரிய செயல்களையும் நாங்கள் சிந்திக்கிற பொழுது நாங்கள் எங்களையே மேன்மைப்படுத்திக் கொள்கிறோம். இதோ அதற்கு தகுந்த காலமாக இந்த தவக்காலத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் என்கிற அற்புதமான திருப்பாடல் வரிகளை சிந்திக்கிற இந்த நாளிலே நாங்கள் எங்களையே சீர்தூக்கி பார்க்கிற காலமாக இது இருக்கிறது. உம்முடைய அன்பை மேலும் மேலும் நாங்கள் சிந்திக்கிற காலமாக இது இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தவம் என்பது, தியானம் என்பது நாங்கள் எங்களையே ஏற்றுக்கொள்கிற ஒரு அற்புதமான மனநிலை. உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்கின்ற அற்புதமான காலம். இந்த சமூகத்தை, இயற்கையை இன்னும் வாஞ்சையோடு நேசிக்கிற அற்புதமான காலம். ஆமாண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். உம்மை தொடர்ந்து அன்பு செய்யவும், உம்மோடு இணைந்திருக்கவும், உம்மை ஆராதிக்கவும், நீர் எங்களோடு இணைந்து வாழ அமைத்திருக்கிற இயற்கை, மற்ற மனிதர்கள் எல்லோரையும் தொடர்ந்து ஏற்றுக்கொண்டு செயல்படவும் எங்களை ஆசீர்வதியும், பக்குவப்படுத்தும், தொடர்ந்து வழிநடத்தும். இதோ எங்களது அன்பை, எங்களது இதய வணக்கத்தை இந்த ஆராதனையின் மூலமாக உமக்கு அர்ப்பணிக்கிறோம், உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே
ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன். பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன்
எங்கள் அன்பு ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே, இதோ நீர் எங்கள் மீது கொண்டிருக்கின்ற இரக்கத்தை, அன்பை, பரிவை, பாசத்தை மீண்டுமாய் ஒரு இரக்கத்தின் நாட்களை கொடுத்து, தவசின் நாட்களை கொடுத்து, நாங்கள் உம்மை தேடி வரவும், உம்மோடு எங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளவும், எங்களது விசுவாச வாழ்க்கை இன்னும் ஆழப்படுத்தவும், கனிவுள்ள இதயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சிறப்பான நாட்களுக்காய் நன்றி கூறுகிறோம். இயேசுவே, நீர் கனிவுள்ளவர், இரக்கமுள்ளவர். விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல, விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல, விண்ணக தந்தை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பொழிய செய்வது போல, நீங்களும் நிறைவுள்ளவராய், பிறரை அன்பு செய்கிறவராய், ஏற்றுக்கொள்கிறவராய், எல்லா நிலைகளிலும் நீர் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய் நீர் எங்களை அழைத்தீரே. இதோ எங்களது இந்த அழைப்பின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கள் இதயம் எப்படி இருக்கிறது, அது கனிவுள்ள இதயமாய் இருக்கிறதா அல்லது கடினப்பட்ட இதயமாய் இருக்கிறதா என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் தியானித்து, நாங்கள் இன்னும் அதிகமாய் இறை வார்த்தையில் வாழ்வில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள நீர் கொடுத்த இந்த கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். இயேசுவே, தகனப்படிகளை அல்ல, நொறுங்குண்ட இதயத்தையே நீர் எதிர்பார்க்கிறீர். எங்களது இதயம், எங்களது மனம், எங்களது எண்ணம் பல நேரங்களில் கடினப்பட்டு போய் கிடக்கிறது. இந்த உலக காரியங்களை குறித்து யோசித்து 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 எங்கள் இதயம் எப்பொழுதுமே உம்மை நோக்கிய காரியங்களில் உணர்வற்றதாய் இருக்கிறது. இந்த உலக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு என் ஆண்டவரை குறித்து, இறை ஆட்சியை குறித்து சிறிதும் அச்சப்படாத ஒரு இதயமாய், மனமாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனம் போன போக்கிலே இந்த உலக காரியங்கள் தான் மிக முக்கியம் என்று சொல்லி ஆண்டவரை உம்மை குறித்த காரியங்களில் நாங்கள் அக்கறையற்றவர்களாய் இருப்பதை நினைத்து வருந்துகிறோம். இயேசுவே, ஆண்டவரே, நீர் எங்களது இதயங்களை தொட வேண்டும். நாங்கள் உம்மை சார்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். தேவையில்லாத காரியங்களெல்லாம் நினைத்து 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 எங்களை நாங்கள் கடினப்படுத்திக் கொள்ளாமல், எங்களது வாழ்க்கையை நாங்கள் அழித்து கொள்ளாமல், உமது பராமரிப்பில், உமது இரக்கத்தில், உமது அன்பில் முழு நம்பிக்கை வைத்தவர்களாய் நான் ஆண்டவரிடத்தில் என்னை நான் ஒப்படைப்பேன். என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஜெபக்கூட தலைவர் யாரிடத்தில் நீர் சொன்னீர், அவரது மகள் இறந்து விட்டால் என்ற செய்தி வந்த பொழுது, அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என்று நீர் கூறினீர். ஆண்டவரே, எங்கள் இதயம் கடினப்பட்டதால், அச்சப்பட்டு இந்த உலக காரியங்களை குறித்து மட்டுமே நாங்கள் யோசித்து 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 எங்களது வாழ்க்கையில் நம்பிக்கையை நாங்கள் இழந்தவர்களாய் இருக்கிறோம். இதோ இந்த தபசு நாட்களிலே எங்களது இதயத்தை கனிவுள்ளதாய் மாற்றிக்கொள்ள, உணர்வுள்ளதாய் நாங்கள் அவைகளை மாற்றிக்கொள்ள, எங்களது எண்ணங்களை எல்லாம் உம்மோடு இணைந்து வாழ்கின்ற, உம்மை மட்டுமே முழுமையாய் ஏற்று வாழ்கின்ற, நம்பி வாழ்கின்ற எங்களது இதயமாய் நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களை தொடும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு தங்கியிரும். கல்மனம் கரைய கண்களும் படிக்க கைகளை குவித்தே இறைவா, என் மனம் வருவாய் இறைவா.
கரைய கண்களும் படிக்க கைகளை குவித்தே இறைவா என் மனம் வருவார் இறைவா. என்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா. என்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா. அங்கு புன்மைகள் மறைந்து நன்மைகள் நிறைய இன்னருள் தருவார் இறைவா. இன்னருள் தருவார் இறைவா. கல்வனம் கரைய கண்களும் படிக்க கைகளை குவித்தே இறைவா என் மனம் வருவார் இறைவா. பாசத்தை களைந்து பாவத்தை விலக்க பாதத்தை பிடித்தேன் இறைவா. பாசத்தை களைந்து பாவத்தை விலக்க பாதத்தை பிடித்தேன் இறைவா. துயர் வீசிடும் புயலும் வெகுண்டெழும் அலையும் அமைதிட பணிப்பார் இறைவா. அமைதிட பணிப்பார் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் படிக்க கைகளை குவித்தே இறைவா என் மனம் வருவார் இறைவா. என்னும் அகந்தை நரகத்தை அழித்து நல்லுலகமைப்போம் இறைவா. நான் என்னும் அகந்தை நரகத்தை அழித்து நல்லுலகமைப்போம் இறைவா. அங்கு பூவெனும் இதய பீடத்தில் எனையே பலியாய் அளிப்பே இறைவா. பலியாய் அளிப்பே இறைவா. கல்மனம் கரைய கண்களும் படிக்க கைகளை குவித்தே இறைவா என் மனம் வருவார் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் படிக்க கைகளை குவித்தே இறைவா என் மனம் வருவார் இறைவா. என் மனம் வருவார் இறைவா. திருப்பாடல் 51. எல்லோரும் சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். எங்களை எந்நாளும் பாதுகாத்து பராமரித்து ஒரு தந்தையைப் போல அன்பு பாராட்டி வழிநடத்தக்கூடிய தெய்வமே இறைவா, ஒன்றுமில்லாமையிலிருந்து நீர் எங்களை, இந்த உலகத்தை படைத்தீர் என்பதை அறிகின்றோம். மனிதனை படைத்த பொழுது மண்ணை உருவாக்கி உமது உயிர் சுவாசத்தை அந்த மனிதன் பெற்று புது வாழ்வை பெறுவதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, உலகத்தில் எல்லா உயிர்களையும் ஆண்டவரே நீர் படைத்த பிறகு மனிதர்களை மட்டும் உமது உருவிலும் சாயலிலும் படைத்தீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டுள்ளோம். அந்த வகையிலே ஆண்டவரே, நாங்கள் உமது சாயலை பெற்றவர்கள், உமது உருவை பெற்றவர்கள் என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமை கொள்கின்றோம். உமக்கு மனிதர்கள் நாங்கள் எவ்வளவிற்கு முக்கியம் என்பதை உணர்கிறோம். ஆண்டவரே, உமது உயிர் சுவாசத்தை எந்த விலங்குகளுக்குமே நீர் தராமல் இந்த மனித விலங்குகளுக்கு மட்டும் ஆண்டவரே நீர் தந்து அந்த மனித விலங்கை புரிதப்படுத்தி இருக்கிறீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட இதோ நாங்கள் உமது ஆசீர்வாதத்தினால் மனிதர்கள் என்ற நிலையை அடைந்திருக்கின்றோம். ஆயினும் ஆண்டவரே, எல்லாம் உம்மால் கூடும் என்ற சிந்தனை மாறி பாவத்தின் பிடியினால் எல்லாம் எங்களாலும் கூடும் என்ற கருத்தியலை முன்வைக்கின்ற பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த தவக்காலத்தை தந்து கடவுளால் அன்றி எதுவும் நடக்காது என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, அன்பு தெய்வமே இறைவா, எங்களுடைய பாவத்தினால், எங்களுடைய தவறான போக்கினால், உம்மை மறுதலித்த காரணத்தினால் ஆண்டவரே, உமது சாயலை இழந்து, உமது உருவை இழந்து மீண்டும் ஆண்டவரே மண்ணுக்கு ஒப்பான ஒரு நிலையை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை என்பதை நீர் எங்களுக்கு உணரச் செய்யும்.
உமது ஆற்றலும் அருள் வாழும் உயிர் மூச்சும் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை என்பதை எங்களுக்கு உணர்த்தியருளும். அன்பு தெய்வமே இறைவா, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஊமையைப் போல புதையலை காண்கின்றான், எல்லாவற்றையும் விற்று அந்த புதையல் இருக்கக்கூடிய நிலத்தை உரிமை சொத்தாக்கிக் கொள்கிறான், அந்த புதையலை தன் உடைமையாக்கிக் கொள்கிறான் என்பதை வாசிக்கிறோமே. அதே போல் ஆண்டவரே, உம்மை முதன்மைப்படுத்தி உம்மை மையப்படுத்தி வாழ்வதற்கான வழியை எங்களுக்கு காட்டியருளும். நீர் எங்களுடைய வாழ்விலே புதையலாக வருகிற போது நாங்கள் வளம் பெறுகிறோம், நாங்கள் செல்வந்தர்கள் ஆகிறோம் என்பதை அறிய செய்யும். பவுலடியாருடைய வார்த்தையைப் போல ஆண்டவரே, உம்மை பற்றி அறிவே நான் பெறக்கூடிய ஒப்பற்ற செல்வம், மற்ற அனைத்தையும் குப்பையென கருதுகிறேன் என்ற அந்த வார்த்தையைப் போல உம்மை பற்றி அறிவையும் உம்மை அதிகமாக அறிந்து கொள்வதையும் நாங்கள் உயர்ந்த செல்வமாக கொண்டு விளங்கச் செய்யும் ஆண்டவரே. மற்ற அனைத்தையும் குப்பை என கருதவும் எங்களுக்கு வேண்டிய மனநிலையை தாரும் ஆண்டவரே. உமது சாயலை நாங்கள் மீண்டுமாக பெற்றுக்கொள்ளவும், உமது உருவை நாங்கள் மீண்டுமாக உணர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு வேண்டிய அருளை இந்த நாட்களிலே எங்களுக்கு தாரும். நாங்கள் மீண்டும் ஆண்டவரே மண்ணாக மாறாத வண்ணமாக நீர் எங்களை தொடர்ந்து மனிதர்களாக வாழ வழிவகை செய்யும். ஆமேன். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. மரணம் வருவதை மனிதன் அறிவாரோ?
நினைப்பாரோ? மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவா, மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர், இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர், அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கின்றார். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவா, மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. அருளும் இரக்கமும் நிறைந்த இறைவா, இந்த காலை பொழுதிலே உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அருளும் இரக்கம் நிறைந்த இந்த காலத்தை நாங்கள் தொடங்குகிற பொழுது எங்கள் வாழ்விலே பழக்கப்படுத்தி கொண்ட பாவங்களை நினைத்து பார்க்கிறோம். சில பாவங்கள், குற்றங்கள் நாங்கள் தொடர்ந்து அதை செய்து கொண்டதால், அது எங்களுக்கு பழக்கமாகிவிட்டதால், அது எங்கள் கண்களுக்கு பாவங்களாக தெரியாமல் கூட போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாவங்களை, குற்றங்களை உமது பாதத்திலே நாங்கள் எடுத்திருக்கிறோம். இன்றைய நாளிலே திருப்பலியின் வழியாக, பாவம் மன்னிப்பு வழிபாட்டின் வழியாக எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை தூய்மைப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே தூய உள்ளத்தோடு உமது பாதத்திலே வந்து நிற்கின்றோம். எங்கள் வாழ்விலே நாங்கள் பழக்கப்படுத்தி கொண்ட ஒரு பாவத்தையாவது இந்த தவ காலத்திலே மீண்டுமாக அந்த பாவத்திலிருந்து விலகிச் செல்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தாரும். எந்த ஒரு பழக்கத்தையும் 21 நாட்களிலே மாற்ற முடியும் என்று கூறுகிறார்கள். 40 நாட்கள் நாங்கள் தவ முயற்சி மேற்கொள்கின்ற நேரத்திலே, இந்த தவ காலத்திலே நான் இந்த ஒரு பாவத்தை மீண்டும் மறுபழக்கம் செய்து அவற்றை மாற்ற முயற்சி செய்வேன் என்ற ஒரு உறுதிப்பாடு எடுக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, தூய்மை மிகுந்த உள்ளமாக எங்கள் உள்ளத்தை மாற்றி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த பாடல் வழியாக உம்மை வேண்டி நிற்கிறோம். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே
நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். அங்கே பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கே பாரும் செந்நீர் வெள்ளம், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தவக்காலம் மீண்டுமாக இந்த தவக்காலம், இந்த தவக்காலத்தை நினைத்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே, இந்த மீண்டும் மீண்டும் என்ற அந்த சொல்லாடல் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. ஆண்டவரே, இந்த தவக்காலத்தில் மீண்டுமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, மனமாற்றம் பெற்றிட, பாவங்களை விட்டு விலக, இந்த தவக்காலத்திலே மீண்டும் ஓர் அழைப்பு, உம்மோடு ஒப்புரவாக. இந்த தவக்காலத்திலே ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய அருளும் ஆசீரும் நாங்கள் உம்மை போல மாற, உம்முடைய வழியில் செல்ல, உம்முடைய இறையாட்சியை கட்டி எழுப்ப. ஆண்டவரே, மீண்டும் 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 என்று
இதோ எங்களை ஒரு பொருட்டாக எண்ணி எங்களுக்கு வாய்ப்பையும் அழைப்பையும் அருள் ஆசிரையும் கொடுத்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. இதற்காகத்தான் இதோ இந்த வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மீண்டுமாக கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பையும் அழைப்பையும் நாங்கள் விட்டுவிட முடியாமல் விட்டுவிடாமல் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அருள் ஆசிரியரை இணைந்து இருக்க எங்களை நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேளையில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மன உறுதியோடு நாங்கள் வாழ வேண்டும். இதோ இந்த தவக்காலத்திலே நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒருத்தல் முயற்சிகள் இந்த 40 நாட்களுக்காக மட்டும் அல்ல, மாறாக எங்களுடைய வாழ்வை பக்குவப்படுத்தி தொடர்ந்து வாழ்வதற்கு இதோ நாங்கள் உறுதிப்படுவதற்கு ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நீர் உறுதிப்படுத்தும், மனதிலே உறுதியை தாரும் ஆண்டவரே. நாங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறோம், பல்வேறு முடிவுகளை இதோ இந்த நாட்களில் எடுக்கிறோம். அதில் நிலைத்து நிற்க எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே. எங்களை பக்குவப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இந்த தவக்காலத்தை முடிக்கின்ற பொழுது நாங்கள் ஆண்டவரே உம்மோடு ஒப்புரவாகி உடைய அருளையும் ஆசிரியையும் பெற்ற புதிய மனிதர்களாக புது பிறப்படைந்திட எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஆசைப்படுகிறோம், விருப்பப்படுகிறோம், ஆனால் பாவத்திலே நாங்கள் விழுந்து விடுகிறோம் ஆண்டவரே. அந்த நேரத்திலெல்லாம் எங்களுக்கு இதோ உணர்வு ஊட்டக்கூட, உறுதியை ஊட்டக்கூடிய, நம்பிக்கையை ஊட்டக்கூடிய வார்த்தை ஆண்டவரே இரக்கமாயிரம், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் என்ற வார்த்தைகளை சொல்லி செபிக்கின்றோம். அப்பொழுது மீண்டுமாக ஊட்டம் பெறுகிறோம், உறுதி பெறுகிறோம், நம்பிக்கை பெறுகிறோம். நீர் எங்களை மன்னிப்பீர், எங்களை வழிநடத்துவீர் என்று இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய கண்களை மூடி செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவ வாழ்க்கையை நினைத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் பிறரை அன்பு செய்யாமல், மதிக்காமல், ஏற்றுக்கொள்ளாமல் இதோ வாழ்ந்த தருணங்களை எல்லாம் நினைத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய அருள் ஆசிருக்காக செபிக்கிறோம். மனமாற்றம் அடைய வேண்டி செபிக்கிறோம். உம்மோடு ஒப்புரவாகிட செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணை மூடி செபிக்கக்கூடிய எங்களை ஆசிர்வதையும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் ஆண்டவரே. எப்பொழுதும் பத்திரமாக எங்களை பாதுகாத்து கொள்ளும். ஆமேன், ஆமேன், ஆமேன். உன்னை தேடினே, என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டே. உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவே, என்ன வேண்டுவே இயேசு தெய்வமே. உன்னை நான் பிரியாவரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினே, உன்னை தேடினே, என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டே.
என்னை நீயும் அன்பு செய்யும் அளவை தேடினே. உந்தன் அன்பு முடிவில்லாது நீண்டு போவதே. மண்டியிட்டு எனது பாதம் கழுவி சொன்ன உன் அன்பின் ஆழம் கண்டு கண்கள் கலங்குதே. இந்த பாடம் விளக்கம் காண சிகரம் ஏறினேன். சிகரத்திலே விரிந்த கரங்கள் விளக்கம் சொல்லுதே. இறைவா நீதான் என நான் மனதால் சரணடைந்தே. கண்ணை மூடினே உன்னை தேடினே. என் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டே. விழிகள் மூடி மௌனமாய் உன் இதயம் சாய்கிறேன். துடிக்கும் உனது இதய ஒளியில் தூங்கி போகிறேன். உனது கண்கள் காட்டும் கருணை மனதில் தேக்கினேன். மனது உனது குரலுக்காக ஏங்கி விழிக்கிறேன். குரலை கேட்க ஏக்கத்தோடு உனையை தேடினேன். உனது அழகு குரலும் எனக்குள் ஒழிக்க கேட்கிறேன். இறைவாய் நான் முழுதாய் உனதாய் மாறுகிறேன். கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன். என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவே என்ன வேண்டுவே. இயேசு தெய்வமே உன்னை நான் பெரியா வரமாய் வருவாய் அருள் புரிவாய். கண்ணை மூடினே உன்னை தேடினே. என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டே. உன்முக அன்பில் உருகி போகிறேன். உந்தன் மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். ஆண்டவரே, கடவுளை அதிகமாக தேடுகிற நாட்கள் இந்த தவ நாட்கள். திரு அவை அற்புதமான இந்த நாட்களை தன்னுடைய அன்பு மக்களுக்கு வழங்கி கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய பேர் இரக்கத்தை சிந்திக்க, அதற்கேற்ப வாழ அழைப்பு விடுக்கிறது. அன்பு தெய்வமே, இந்த தவ நாட்களை நான் ஒழுங்காக கடைபிடித்து கடவுளுடைய அன்புக்கும் இரக்கத்துக்கும் பாத்திரமாய் மாறுவேன் என்கிற நம்பிக்கையோடு கூட அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த நாளிலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் உமக்கு காணிக்கையாக்குகிறோம். கடவுளே, ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் செய்கிற சிறு சிறு தியாகங்கள், நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு ஒருத்தல் முயற்சிகள், இவற்றின் வழியாக உம்முடைய அன்பை, உம்முடைய பேர் இரக்கத்தை நாங்கள் உணர வேண்டும். ஆண்டவரே, உணர வேண்டும். ஆண்டவரே, இந்த தவ நாட்கள் உம்மை மட்டும் அல்லாது எங்களோடு கூட இணைந்து வாழ்கிற ஏராளமான மக்களை, இயற்கையை அன்பு செய்கிற நாட்கள், அதை உணர்ந்து பார்க்கிற நாட்கள், அதை சிந்தித்து பார்க்கிற நாட்கள். எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் உணர்ந்து கொள்ள, இன்னும் ஆழமாக சிந்திக்க எங்களை ஆசீர்வதியும். அன்பு தெய்வமே, அதோடு கூட நின்று விடாமல் நாங்கள் எங்களையே அன்பு செய்கிற நாட்கள்,
இந்த அற்புதமான நாட்கள். ஆம் ஆண்டவரே, நாங்கள் எங்களை இன்னும் அதிகமாக சிந்திக்க வேண்டும். எங்களுக்குள் இருக்கிற தவறான பழக்க வழக்கங்கள், இந்த உடலுக்கு எதிராக நாங்கள் செயல்படுகின்ற செயல்கள், இவைகளிலிருந்து எங்களை விலக்கி கொண்டு மீண்டும் 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 உம்மை நோக்கியும் இந்த மக்களையும் இயற்கையும் அன்பு செய்கிற அந்த வரங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாராளமாக ஏராளமாக தந்து கொண்டே இரும். மாண்புயரே வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாக்கியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.